Hi friends, welcome to Manish Fashion School. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா கேதரிங் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேதரிங் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் கட்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேண்ட்டோடைய வேஸ்ட் பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ வேஸ்ட் பேண்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஜாயின்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா, அந்த ஜாயின்ட்ஸ் என்ன பண்ணுறோம், டாப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ டாப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஓப்பன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் இருக்கும். ஸோ படிமான தையல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ போட்டாச்சு. இதே போல் இன்னொரு சைடு இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிடுறேன். ஸ்டிச் போட்டோடனே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு சைடும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு சைட்லேயும் ஸோ அதை மேல் பக்கமாக வச்சுட்டு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். ஸோ ரெண்டுத்துலேயும் டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது ரெண்டு பீஸையும் ஒன்றா வைங்க. ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு ஸோ ஃபேஸ் சைடு ஒன்றா வரணும், ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா வரணும். ஸோ வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் போடலாம். ஸோ 1/2 இன்ச்சு சிம்பிள் சீமும் தைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி அந்த ராய்ஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ரன் அண்ட் ஃபெல் சீம் நம்ம சீம் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ ரன் அண்ட் ஃபெல் சீம் மாதிரியும் ஸ்டிச் பண்ணி தைக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சிம்பிள் சீம் தான் தைக்கிறேன். ஓவர்லாக் போட்டுக்கிறதுக்காக சிம்பிள் சீம் தைக்கிறேன் நான். ஸோ என்ன பண்ணுறேன், 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போடுறேன் நான். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கிறேன். அகைன் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன் நான். ஸோ 2 ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். அந்த நாடா கோக்கிறதுக்காக மடித்து தைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் இருக்கிற பக்கம் ஸ்டிச் பண்ணாதீங்க, ஜாயிண்ட் இல்லாத பக்கம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம 2 கார்னரையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு கார்னர் இருக்கு இல்லையா, அது 2 கார்னரையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போக்குங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு 1/4 இன்ச் கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சைடும் அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கைடு அளவு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்துட்டு ஹெம் ஸ்டிச் பண்ணணும், மடித்து தையல் போடணும். ஸோ அந்த நாடா கோக்கிறதுக்காக. ஸோ பாருங்கள் முடிஞ்சது. இப்போ வந்து மேலே ஃபோல்ட் பண்ணி தைக்கலாம். மேலே ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது ஸோ இந்த ஜாயிண்ட் இருக்கிற பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஜாயிண்ட் இருக்கிற பக்கம் ஸ்டிச் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயிண்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாடா போக்கும்போது அது வந்து மாட்டோம். ஸோ அதனால் அது பாட்டமில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் இல்லாத பக்கமாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஹேம் ஸ்டிச் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சில் சீமில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அகைன் இன்னொரு ஃபோல்டு. ஸோ ஃபஸ்ட் 1 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். அகைன் வந்துட்டு ஒரு 3/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் ஃபோல்டு. ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸோ கேதரிங் பேண்ட்டில் வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பயாஸில் இருக்கிறதுனால ஒரு பாதிக்கு மேலே போகும்போது என்ன ஆகும், ட்விஸ்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் இழுக்காமல் லூஸ் குத்து கரெக்டாக தைங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்வேஜ் இருக்கும். அதனால் வந்து நமக்கு ட்விஸ்ட் ஆகாது. ஸோ முறுக்கெலாம் வராமல் கரெக்டாக ஈவனாக வந்துடும். பட் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறது வந்து பயாஸில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு பாதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகும். பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்தே பார்த்து தைச்சிக்கிட்டு வாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது ட்விஸ்ட் ஆகாமல் ஃபஸ்ட்டே வச்சு பார்த்து தைச்சிடுங்க. ஸோ ஆல்ரெடி தைச்சவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி முடிச்சிடுங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. யோக் பீஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் ஒரு நாச் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டு வச்சிட்டோம்னா இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வர பேண்டு பீஸ் முடிஞ்சது. அடுத்தது பாட்டம் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ஃபோல்ட் பண்ணி நாச் மட்டும் போட்டுக்கோங்க. சென்டர் நாச் ஒன்று மட்டும் போட்டு வச்சிட்டோம்னா இது முடிஞ்சது. ஸோ சென்டர் நாச் போட்டுட்டேன். அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாட்டமு. ஸோ பாட்டம் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் நாச் போட்டுக்கோங்க. ஸோ சென்டர் நாச் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஃபேஸ் சைடு ஒன்றா வர மாதிரி வைங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் சைடு ரெண்டும் ஒன்றா மாதிரி நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சு இந்த கார்னரில் அந்த கார்னர் 2 கார்னரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு கார்னரில் மட்டும் ஸ்டிச் போடுங்க. அந்த 7 இன்ச் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் போடுங்க. ஸோ ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க அதில். ஸோ நீங்கள் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வேணாலும் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஓவர்லாக்ன்றதுனால எதுவும் இது போடலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த யோக் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயிண்ட் ஆரம்பத்தில் வைங்க. அடுத்தது அந்த நாச்சும் மீட் ஆகணும். ஸோ எப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு அங்கே வச்சுட்டு ஸோ இங்கே இருக்கிற நாச்சும் மீட் ஆகணும். ஸோ ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம், அதை தான் நம்ம. ஸோ பாருங்கள் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். நாச்சு சரியாக தெரியல போட்டது. ஸோ அதனால் இன்னொரு வாட்டி பார்த்து. ஸோ நாச் போட்டாச்சு இல்லையா. ஸோ இப்போது ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பார் டக் போட்டு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ ப்ளீட் வைக்க போகிறோம். ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ளீட் யூஸ் பண்ண போகிறோம்னா நைஃப் ப்ளீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபோல்டு பாருங்கள், ப்ளீட்ஸ் எந்த பக்கம் வைக்கணும் பாருங்கள், நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதாவது சென்டர் சைடில் வந்து ப்ளீட் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு ப்ளீட்டு வச்சுட்டேன். ஒரு ப்ளீட்டு வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ப்ளீட் வச்சு ஸ்டிச் போட்டு நிறுத்திட்டு அடுத்த ப்ளீட் வைக்கிறேன் நான். ஸோ நான் 2 ப்ளீட்டுக்கான அலவன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கட்டிங்கில் பார்த்துருப்பீங்க 4 இன்ச் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 இன்ச்சுன்ட்டு 2 ப்ளீட்டு வச்சிட்டேன் நான். வச்சுட்டு நீங்கள் அந்த நாச்சு கரெக்டாக மீட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் கரெக்டாக மீட் ஆகிடுச்சு. கரெக்டாகவே மீட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அவ்வளோதான் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். கட்டிங்கில் வந்துட்டு நான் 4 இன்ச்சு தான் கொடுத்துருந்தேன். அதனால் ஒரு ப்ளீட்டுக்கு 2 இன்ச்சு, 2 ப்ளீட் 4 இன்ச்சு பிடிச்ச உடனே எனக்கு கரெக்டாக ஜாயின்ஸ் எல்லாமே மீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அகைன் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். அதே போல் இந்த ஜாயிண்ட் வரும்போது மறுபடியும் 2 ப்ளீட் வைக்கணும். ஸோ 4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, 2 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் ஒரு 2 ப்ளீட் கொடுக்கணும். ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் நம்ம 2 ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதே போல் எல்லா சைட்லேயும் வச்சு பண்ணணும். பாருங்கள் அளவு பார்த்துட்டு நான் 2 ப்ளீட் மடிக்கிறேன். ஸோ 2 பக்கமும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சேமாக இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ப்ளீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கேதரிங் பேண்ட்டில் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஏன்னா கேதரிங் பேண்ட்டில் மட்டும் இல்லை, நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் தான். ப்ளீட்ஸை வந்து நம்ம கரெக்டாக வச்சாவே போதும், பேண்ட்டோட இது வந்து நம்ம கரெக்டாக வந்துடும்.
ஸோ ப்ளீட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து எவ்வளோ அலவுன்ஸ் விட்டுருக்கோம், எத்தனை ப்ளீட் வரும், ஒரு ப்ளீட்டுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ளீட் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம அந்த நாச்சு மீட் ஆகிற அளவுக்கு எக்ஸஸாக எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த கிளாத் எல்லாமே நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து ப்ளீட்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ளீட்ஸ் பிடிக்கிறோம். ஸோ இது நார்மல் பேண்ட்டு இல்லை பட்டியலா பேண்ட்டு இல்லை கேதரிங் பேண்ட் எல்லா பேண்ட்லேயும் சரி. ஸோ கேதரிங் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் அவ்வளோ வராது, ப்ளீட்ஸ் கம்மியாக தான் வைப்பாங்க. யூஸ்வலாக ப்ளீட்ஸ் வைக்கக்கூடாது கேதரிங் பேண்ட்டில், ப்ளீட்ஸ் இல்லாமல் தான் தைக்கணும். பட் கம்ஃபர்டபுளுக்காக சில பேர் ப்ளீட்ஸ் கேட்குறாங்க, அதனால் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறோம். ஸோ ப்ளீட்ஸ் அதிகமாக வைக்காதீங்க, ஒரு 2-3 ப்ளீட்ஸ், 2 ப்ளீட்ஸ் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஸோ வச்சு முடித்தாச்சு. அடுத்தது இன்னொரு கார்னரையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இன்னொரு கார்னரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். 2 தையல் போட்டுக்கிறேன் அதில். ஸோ தையல் போட்டுட்டு மேலேருந்து 2 இன்ச்சு ஓப்பனுக்கு விட்டுட்டு போடுறேன். ஸோ ஓப்பன் பாருங்கள், 2 இன்ச்சு ஓப்பனுக்கு விட்டுட்டு தான் ஸ்டிச் போடுறேன். நடக்கும்போது அந்த ஓப்பன் வேணும் நமக்கு. ஸோ போட்டதுக்கப்புறம் திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அங்கே ஒரு ஸோ அந்த பீஸ் அப்படியே மடித்து நான் டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பீஸ் அப்படியே மடிச்சுட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஏன் அந்த கார்னரில் குறுக்கடிக்கிறேன்னா நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இழுத்தாலும் இது பண்ணாலும் ஒன்றும் பிரியாது. ஸோ அதனால் அந்த கார்னரில் நம்ம அந்த ஓப்பன் விட்டுருக்கிற இடத்துல ஒரு பார்டாக் போட்டு ஒரு மாதிரி ஒரு குறுக்கு அடிச்சிடுறேன். ஸோ மேலே பார்க்கும்போது டபுள் ஸ்டிச் மட்டும்தான் தெரியும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டிச் போட்டு முடித்த உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்சீம் தான் தைக்கணும். ஸோ ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. ஸோ ஸ்டிச் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், இன்சீம் அடிகால் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்சீம் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். மேலே டபுள் ஸ்டிச் மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் இருக்காது. மேலே ஓப்பன் வந்து 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சீம் போடுறோம். இன்சீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட்ஸ் கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஜாயிண்ட்ஸ் மீட் ஆகணும். ஜாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு ஒரு சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டத்துலேருந்து ஸ்டிச் பண்ணலாம். பாட்டத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, பாட்டமில் ஒரு கார்னரில் ஒரு ஜாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாயிண்ட் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஜாயிண்ட்டுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாட்டத்துலேருந்து 5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு ஓப்பன். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேதரிங் பண்ணும்போது கால் உள்ளே போகாது. ஸோ அதுக்காக ஓப்பன் வைக்கணும். ஓப்பன் வச்சா தான் நம்மளால் வேர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். 1 இன்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரும். ஸோ ஜாயிண்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஜாயிண்ட் கரெக்டாக மீட் ஆகணும். ஸோ அங்கேருந்து 1 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டு ஜாயிண்ட் ஆண்ட வரும்போது 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டு கிட்ட இங்கே பாருங்கள், சென்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா. சென்டர் ஜாயிண்ட் வரும்போது 1/2 இன்ச்சில் தான் தைக்கணும். அங்கே 1 இன்ச் தைக்கக்கூடாது. ஸோ நேராக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஜாயிண்ட்டு வந்திருக்கு. ஜாயிண்ட்டு கிட்ட நான் 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணுறேன், 1 இன்ச்சு ஸ்டிச் பண்ணல. அகெயின் அதோடைய கண்டினியூஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி தைங்க. அங்கே பாயிண்ட் மாதிரி நிறுத்தி திருப்புறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அதோடைய கண்டினியூஷன் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அகைன் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடணும், 1 இன்ச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும்.
ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு பாட்டமில் வரும்போது அகைன் அதே மாதிரி ஸோ அந்த 6 இன்ச் ஓப்பன் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த ஓப்பன் வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ பாருங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு 6 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சைடு ஓப்பன் தைக்கிறோம், சைடு ஸ்லிட்டு தைக்கிறோம். ஸோ ஓப்பனுக்கு என்ன பண்ணுறோம், கைடு அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஸ்லிட்டு தைப்போம் இல்லையா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் வரும். ஸோ அதே போல் தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சைடு ஸ்லிட் எப்படி தைக்கணுன்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த இடத்துல நிறுத்தி திருப்புறேன். நிறுத்தி திருப்பி மறுபடியும் அகைன் வந்துட்டு இது பண்ணிடுங்க. ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லெக்கும் அதே போல் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. ஸோ பேண்ட் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இது கட்டிங்கும் ரொம்ப ஈஸி, ஸ்டிச்சிங்கும் ஒன்றும் பெருசாக கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பேண்ட். ஸோ ஃபினிஷ் முடிஞ்சிச்சு இது. ஸோ சைடு ஓப்பன் முடிச்சாச்சு. ஸோ இதே போல் என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொரு லெக்கையும் இதே போல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் வரும். இன்னொரு லெக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நான் பாட்டம் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன். பாட்டம் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன் நான். ஸோ 2 லெக்கும் முடிச்சதுக்கப்புறம் பாட்டம் முடிக்கிறீங்க. ஸோ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம். ஸோ 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதே போல் ஒரே அளவாக தைங்க. ஸோ முடிஞ்சது இது. ஸோ 2 பக்கமும் அதே போல் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அகைன் இன்னொரு பாட்டமும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அதே போல். சார் முடிஞ்சுது. சார் 2 லெக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது பேண்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ முடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ முடிஞ்சிருச்சு. பேண்ட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ பேண்ட்டோடைய லென்த்து பாருங்கள், நல்லா பெருசாக வந்திருக்கும் நமக்கு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணும்போது ஜாயின்ஸ் நிறைய வந்திருக்கும். ஸோ பேண்ட்டோடைய லென்த்தும் வந்து பெருசாக வந்திருக்காது. பட் இதில் அப்படி கிடையாது. பேண்ட்டோடைய லென்த்து நல்லா லென்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஜாயின்ஸ் இருக்காது. ஒரு ரொம்ப சின்னதாகவே ஜாயிண்ட் இருக்கும். அதுவும் அந்த பேண்டு பீஸில், யோக் பீஸில் மட்டும்தான் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பாட்டம் பார்ட்ஸில் உங்களுக்கு ஜாயின்ஸே இருந்திருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டவுட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.